முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வணக்கம், நான் உங்க சங்கர் ஷெஃப். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல பார்க்க போற டிஷ் ரிச் ஃபிளாப் ஜாக்ஸ். ரொம்ப இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இது நார்மலான ஓட்ஸ் டிஷ் தான். இதுக்கு நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன நம்ம இப்போ பார்க்கலாம். ஓட்ஸ், சால்ட், சுகர், பட்டர். நல்லா கேட்டுக்கோங்க, லோ ஃபேட் பட்டர் தான் போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதை நம்ம எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லோ ஃபேட் பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சாஃப்ட் அண்ட் பட்டராக தான் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணி பட்டராக இருக்கணும். ரொம்ப ஃப்ரோசன் பட்டர்லாம் போடாதீங்க. பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் நீங்கள் வெறும் ஓட்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. க்ரீன் பீஸ், கார்ன் கர்னல்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ நம்ம இதில் ஓட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நியூட்ரிஷன் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷு. இது நீங்கள் டின்னரில் கூட பண்ணி சாப்பிட்லாம். உங்களோட ஃபேட் லெவல் ரொம்ப கம்மியாகும். பட்டரும் ஓட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சால்ட்டும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம சால்ட்டும் சுகரும் மிக்ஸ் பண்ணுறோம்னா, இது ஒரு ஸ்வீட்டும் சால்ட்டும் இருக்கணுன்றதுக்காக தான் இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா வெறும் சால்ட்டு மட்டும் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதனால சுகர் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சுகர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுகர் போட்டது கொஞ்சம் ஃபயர் லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சுகர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதில் நம்ம இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. இது ஒயிட் ஃப்ளேக்ஸ் ஓட்ஸ், ஒயிட் ஓட்ஸும்பாங்க. இது எங்கள் மார்க்கெட்டில் எங்கேனாலும் கிடைக்கும். இது லோ ஃபேட். இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி நம்ம ஊர் மசாலாலாம் போட்டிங்கன்னா இது சூப்பு மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். இதில் மில்க் ஊற்றி சாப்பிட்றவங்க லோ ஃபேட் மில்க் ஊற்றி தான் சாப்பிடணும். ஏன்னா இது லோ ஃபேட் ஃபுட்டு, நியூட்ரிஷன் ஃபுட்டு. நீங்கள் ஹை ஃபேட் மில்க் போட்டிங்கன்னா மில்கோட ப்ரோட்டீன் லெவல் 4.5 லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ இதோட லெவல் வந்துட்டு 2.3 லெவல் தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட்ஸ் கேலரிஸ் இருக்குது. ரிச் ஃபிளாப் ஜாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு அந்த மாதிரி போட்டு கூட சாப்பிட்லாம். எனர்ஜி லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். ரிச் ஃபிளாப் ஜாக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். முறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை.